சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து வெளியே விழுந்த 9 மாத குழந்தை உயிரிழந்தது. கோவையிலிருந்து சேலத்துக்கு சென்ற அரசு பேருந்தில் ஓட்டுநர் இருக்கைக்கு பின் இருக்கையில் 7 வயது மகள் மற்றும் 9 மாத கைக்குழந்தையுடன் ராஜதுரை முத்துலட்சுமி தம்பதியர் அமர்ந்திருந்தனர். ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததால் தந்தையின் கையில் இருந்த குழந்தை நழுவி பேருந்து படிக்கட்டு வழியாக சாலையில் விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. பேருந்து புறப்பட்ட போதே தானியங்கி கதவை அடைக்குமாறு நடத்துனரிடம் கூறிய போதும் அவர் அஜாக்கிரதையாக இருந்ததாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். ஊர் கருங்கலூர், தருமபுரி மாவட்டம். கோயம்புத்தூர் போகிறதுக்காக நல்லமலையிலேருந்து சேலம் வந்தேன். சேலத்துலேருந்து வேலைக்கு போகிறதுக்காக ஃபேமிலியோட ஊருக்கு கிளம்புனேன். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டக்டர்கிட்ட டோர் லாக் பண்ண சொன்னேன். ஒரு 9 மணி இருக்கும். டோர் லாக் பண்ண. என்ன பஸ்ஸில் ஏறினீங்க? கவர்மெண்ட் பஸ் 1 ஏறினேன். டோர் லாக் பண்ண சொன்னேன். டோர் லாக் பண்ணல. 9:45 ஒரு 9 இருக்கும். லைட்டுக்கெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் சுத்தமாக. ஒரு 9:15 வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் 9:45 வரும்போது ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்துக்கிட்டு சரி ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பாயில் போட்டேன். சரி பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு தோல் போட்டு தட்டிட்டு இருந்தேன். தட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலம் வந்தது, புது பாலம். நம்ம திருச்செங்கோடு போகிற வழி மேம்பாலத்தில் வந்து பிரேக்கு ஒரு இது மாதிரி கேட்டது. அதில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை இருந்தது, தவறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் விழுந்துருச்சுன்னு கத்தும் போது தான் பஸ்ஸு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்த காருக்கு நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டு கொண்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம். பையன் இறந்துட்டான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.